வெல்கம் டு நம்ம வீட்டு சாப்பாடு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எங்கள் ஊர் கறிக்குழம்பு. நம்மலாம் பட்டை லவங்கெல்லாம் போட்டு தான் கறிக்குழம்பு வைப்போம். ஆனால் நான் எங்கள் ஊரில் பட்டை லவங்கெல்லாம் போட்டு கறிக்குழம்பு வைக்க மாட்டாங்க. நான் எப்படி செய்கிறேன்றதை மட்டும் பாருங்கள். முதல்ல குக்கர் வச்சுட்டு நல்லா கழுவின சிக்கனை ஃபஸ்ட்டு போடுங்க. அப்புறமா மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கு மேலே உப்பு போடுங்க. போட்டோன்னே நல்லா கிளறி விடுங்க. அந்த கிளறும் போது சிக்கன் தண்ணிலாம் சுண்டி சிக்கன் தனித்தனியாக வரும். அது மட்டும் நல்லா அடுப்புலேயே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் உப்பு காரம்லாம் போடணும். உப்பு போட்டாச்சு, காரம் மட்டும் போடணும். நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயத்தை தனியாக அரைச்சிக்கணும். தக்காளி வெங்காயத்தை தனியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா சோம்பு, கசகசா, பூண்டு அதே மிக்சியில் போட்டுட்டு தேங்காய் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இந்த சிக்கன் இப்போ பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு தேவைக்கேற்ப மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். எந்த ஒரு கடையில் வாங்கினதோ அதெல்லாம் கிடையாது. வீட்டிலே நான் அரைச்ச மிளகாத்தூள் தான். அதை போட்டு நல்லா பெரட்டணும். பெரட்டினா அந்த மிளகாத்தூள் நெடியெல்லாம் போயிடும். ஒரு 3 மினிட்ஸ் பெரட்டினா போதும். இந்த மாதிரி சமயத்தில் தண்ணி ஊற்றிக்கணும். நமக்கு தேவையான குருமாக்கு தண்ணி. ஏன்னா நம்ம தேங்காய்லாம் அரைச்சிருக்கோம்ல, இப்போ ஊற்றக்கூடாது. இதை அப்படியே ஊற்றிட்டு புரிஞ்சிட்டு குக்கரில் ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ அந்த சிக்கனோட ஊற்றுறதுக்கு நம்ம மசாலா அரைச்சோம்ல, அதெல்லாம் தாளிக்க வேணும். டைம் இது. கரெக்டாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போடணும். அது நல்லா புரிஞ்ச உடனே நம்ம தக்காளி வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிருப்பாங்களா, அது நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற மட்டும் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, கசகசா, பூண்டு இதை போடணும். இதை போட்டு ஒரு கிளறிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இதை ஓப்பன் பண்ணுறோம். இது நல்லா வதங்கின உடனே இது உள்ளே போட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. பட்டை லவங்கம் கூட திகட்டிடும் சாப்பிடும்போது. இது திகட்டாது. எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் இதை தான் சாப்பிடுவாங்க. நல்லா இட்லி போட்டு நல்லா இதை ஊற்றி நல்லா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.